இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போகவிடார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புலம்பல் அதிகாரம் 4 கேள்விகளும் பதில்களும். எது மங்கியது என்று எரேமியா கூறினார்? பொன் மங்கியது. எது மாறியது என்று எரேமியா கூறினார்? பசும் பொன் மாறியது. சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போனவை எவை? பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள். தங்கத்து கொப்பான விலையேற பெற்றவர்கள் யார்? சீயோன் குமாரர். மண் பாண்டங்கள் யாருடைய கைவேலையாயிருக்கின்றன? குயவனுடைய கைவேலையாயிருக்கிறது. குயவனின் மண் பாண்டங்களாய் எண்ணப்பட்டவர்கள் யார்? சீயோன் குமாரர். டேஷ் முதலால் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும். திமிங்கலங்கள். வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியைப் போல் குரூரமாயிருந்தவள் யார்? கர்த்தருடைய ஜனமாகிய குமாரத்தி. யாருடைய நாவு தாகத்தால் மேல்வாயோடே ஒட்டி கொண்டது? குழந்தைகளுடைய. அப்பம் கேட்டவர்கள் யார்? பிள்ளைகள். எவர்களுக்கு அப்பம் கொடுக்கிறவர்கள் இல்லாமல் இருந்தார்கள்? பிள்ளைகளுக்கு அப்பம் கொடுக்கிறவர்கள். எவைகளை சாப்பிடுகிறவர்கள் வீதிகளில் பாழாய் கிடந்தார்கள்? ருசியான பதார்த்தங்களை. இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் எவைகளை அணைத்து கொண்டார்கள்? குப்பை மேடுகளை. ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்டது எது? சோதோம். சோதோம் எது இல்லாமல் ஒரு நிமிஷத்தில் கவிழ்க்கப்பட்டது? கை செய்கை இல்லாமல். கர்த்தருடைய குமாரத்தியின் டேஷுக்கு வந்த தண்டனை பெரியதாயிருந்தது. அக்கிரமத்துக்கு. எதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஜனமாகிய குமாரத்தியின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை பெரியதாயிருந்தது. சோதோமின் பாவத்துக்கு வந்த தண்டனை. யாருடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமானவர்கள்? கர்த்தருடைய ஜனமாகிய குமாரத்தியின் நசரேயர். பாலை பார்க்கிலும் வெண்மையானவர்கள் யார்? கர்த்தருடைய ஜனமாகிய குமாரத்தியின் நசரேயர். பவளத்தை பார்க்கிலும் சிவப்பானவர்கள் யார்? கர்த்தருடைய ஜனமாகிய குமாரத்தியின் நசரேயர். இந்திர நீளத்தை பார்க்கிலும் மேனியா இருந்தவர்கள் யார்? கர்த்தருடைய ஜனமாகிய குமாரத்தியின் நசரேயர். யாருடைய முகம் இப்பொழுது கரியை விட கருத்து போனது? கர்த்தருடைய ஜனமாகிய குமாரத்தியின் நசரேயர். வீதியில் அறியப்படாதவர்கள் யார்? கர்த்தருடைய ஜனமாகிய குமாரத்தியின் நசரேயர்.
யாருடைய தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டது? கர்த்தருடைய ஜனமாகிய குமாரத்தியின் நசரேயரின். யாரை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்கள். பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும். வயலின் வரத்தில்லாமையால் குத்துண்டவர்கள் யார்? பட்டயத்தால் கொலையுண்டவர்கள். இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் யாரை சமைத்தன? தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. இரக்கமுள்ள ஸ்திரீகளுக்கு ஆகாரமானவை எவை? தங்கள் பிள்ளைகள். இரக்கமுள்ள ஸ்திரீகளுக்கு தங்கள் பிள்ளைகள் எப்பொழுது ஆகாரம் ஆயின? கர்த்தருடைய ஜனமாகிய குமாரத்தியின் அழிவில். தமது கோபத்தை நிறைவேற்றினவர் யார்? கர்த்தர். தமது உக்கிர கோபத்தை ஊற்றினவர் யார்? கர்த்தர். சீயோனில் கர்த்தர் கொளுத்தின அக்கினி எதை பட்சித்து போட்டது? அதன் அஸ்திபாரங்களை. எருசலேமின் வாசல்களுக்குள் யார் பிரவேசிப்பான் என்பதை பூமியின் ராஜாக்கள் நம்ப மாட்டாதிருந்தார்கள். சத்துருவும் பகைஞனும். சத்துருவும் பகைஞனும் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்பது எதின் குடிகள் நம்ப மாட்டாதிருந்தார்கள். பூச்சக்கரத்தின் குடிகள். எருசலேமின் நடுவில் நீதிமான்களின் இரத்தத்தை சிந்தினவர்கள் யார்? அதன் தீர்க்கதரிசிகள். யாருடைய பாவங்களினால் சத்துருவும் பகைஞனும் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசித்தார்கள்? அதன் தீர்க்கதரிசிகள். யாருடைய அக்கிரமங்களினால் சத்ருவும் பகைஞனும் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசித்தார்கள்? அதன் ஆசாரியர்கள். குருடர் போல வீதிகளில் அலைந்தவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள். ஒருவரும் தங்கள் வஸ்திரங்களை தொடக்கூடாதபடி இரத்தத்தால் கரைப்பட்டிருந்தவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள். ஜனங்கள் யாரை பார்த்து தீட்டுப்பட்டவர்களே தொடாமல் விலகுங்கள் என்று கூப்பிட்டார்கள்? தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள். மெய்யாய் பறைந்தோடி அழிந்து போனவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள். இனி தங்கி தரிக்க மாட்டார்கள் என்று யாரை குறித்து கூறப்பட்டது? தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் இனி தங்கி தரிக்க மாட்டார்கள் என்று யாருக்குள்ளே சொல்லப்பட்டது? புறஜாதிகளுக்குள்ளே. தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் சிதறடித்தது எது? கர்த்தருடைய கோபம். இனி தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் நோக்காதவர் யார்? கர்த்தர். ஜனங்கள் யாருடைய முகத்தை பாராமல் போனார்கள்? ஆசாரியர்களின் முகத்தை. ஜனங்கள் யாரை மதியாமல் போனார்கள்? முதியோரை மதியாமல் போனார்கள்.
இன்னும் தங்களுக்கு எது வருமென்று சீயோன் ஜனங்கள் வீணாய் எதிர்பார்த்திருந்தார்கள். சகாயம். சகாயம் வருமென்று எதிர்பார்த்திருந்ததினால் ஜனங்களின் பூத்து போனது எது? கண்கள். ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? ரட்சிக்க மாட்டாத ஜாதி. ரட்சிக்க மாட்டாத ஜாதி சீயோன் ஜனங்களின் எவைகளை வேட்டையாடினார்கள்? அடிச்சுவடுகளை. சீயோன் ஜனங்கள் எங்கே நடவாதபடிக்கு ரட்சிக்க மாட்டாத ஜாதி அவர்களுடைய அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள்? தங்கள் வீதிகளில். எது சமீபித்தது என்று வந்துவிட்டது என்றும் சீயோன் ஜனங்கள் கூறினார்கள். தங்கள் முடிவு. சீயோன் ஜனங்கள் எது நிறைவேறி போயின என்று கூறினார்கள்? தங்கள் நாட்கள். ஆகாயத்து கழுகுகளை பார்க்கிலும் வேகமாயிருந்தவர்கள் யார்? சீயோன் ஜனங்களை பின்தொடர்ந்தவர்கள். சீயோன் ஜனங்களை பின்தொடர்ந்தவர்கள் எவர்கள் மேல் அவர்களை பின்தொடர்ந்தார்கள்? பர்வதங்கள் மேல். சீயோன் ஜனங்களை பின்தொடர்ந்தவர்கள் எங்கே அவர்களுக்கு பதிவிருந்தார்கள்? வனாந்தரத்தில். சீயோன் ஜனங்களை பின்தொடர்ந்தவர்களின் படுகுழியில் அகப்பட்டவன் யார்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சீயோன் ஜனங்களை பின்தொடர்ந்தவர்களின் படுகுழியில் அவர்களுக்கு எப்படி இருந்தவன் அகப்பட்டான்? நாசியின் சுவாசமாயிருந்தவன். யாருடைய நிழலில் ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று சீயோன் ஜனங்கள் கூறினார்கள்? தங்களுக்கு நாசியின் சுவாசமாயிருந்தவர்கள். ஏதோம் குமாரத்தி எந்த தேசவாசியாய் இருந்தாள்? ஊத்ஸ். சந்தோஷித்து களிகூறு என்று யாரிடம் கூறப்பட்டது? ஏதோம் குமாரத்தியிடம். ஏதோம் குமாரத்தியின் இடத்திற்கு தாண்டி வருவது எது? பாத்திரம். பாத்திரம் தன்னிடத்திற்கு தாண்டி வரும்போது வெறுக்கிறவள் யார்? ஏதோம் குமாரத்தி. ஏதோம் குமாரத்தி பாத்திரம் தன்னிடத்திற்கு தாண்டி வரும்போது வெறித்து எப்படி கிடப்பாள்? மானபங்காய் கிடப்பாள். யாருடைய அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது? சீயோன் குமாரத்தியின். சீயோன் குமாரத்தியை இனி சிறைப்பட்டு போக விடாதவர் யார்? கர்த்தர். கர்த்தர் ஏதோம் குமாரத்தியின் எவைகளை வெளிப்படுத்துவார்? பாவங்களை வெளிப்படுத்துவார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.